கிளம்பிட்டோம் இன்னைக்கு. ஹாய், இங்க பாருங்க பாப்பா. அம்மாச்சி பாரு. இன்னைக்கு ரம்ஜானுக்கு நம்ம போறது துபாய். துபாயை சுத்தி பார்க்கலாம் வாங்க, துபாய் போலாம். அம்மா கிட்ட இருக்குது. எதுப்பா பாட்டு ஆஃப் பண்றது? நாங்கள் இப்போது அலைனில் இருக்கோம். அலைன்லேருந்து துபாய் கிளம்பிட்டு இருக்கோம். துபாய் ஏறத்தாழ இங்கேருந்து 1.5 மணி நேரம் ஆகிடும் போகிறதுக்கு. துபாய் பார்த்தோன்னா நல்லா ரோடு வந்து ஒரு 6-7 லேன் இருக்கும். நல்ல கட்டடம்லாம் பெருசு பெருசாக. இப்போ நாங்கள் வந்துட்டோம், துபாய்கிட்ட ரீச் ஆகிட்டோம். இன்றைக்கி நம்ம துபாயில் வந்து பார்க்க போகிறது பட்டர்ஃப்ளை கார்டன். இந்த பட்டர்ஃப்ளை கார்டனில் பார்த்தோன்னா நம்ம பட்டர்ஃப்ளை எங்கே வேணால் பார்க்கலாம். இங்கே வந்து முழுக்க பாலைவனம். அடுத்து 2வதாக இருக்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் தான். இங்கே இவங்களோட மெயினான இது பார்த்தோன்னா ரியல் எஸ்டேட்டு. அதுக்கப்புறமேல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எங்கேயாவது நடந்துகிட்டே இருக்கும். அதுதான் இவங்களுக்கு மெயினே. எமிரேட்ஸ்னு எடுத்தாலே இப்போ நம்ம வந்துட்டு பட்டர்ஃப்ளை கார்டனுக்கு ரீச் ஆயாச்சு. வாங்க அப்படியே உள்ளே சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே வந்து கார் பார்க் பண்ணுறது ஒரு பெரிய சவால் மாதிரி இருக்கும். அவ்வளோ வந்து இடம் கிடைக்காது. அதுவும் இது வந்து ரம்ஜான் டைம்னால ரொம்ப ரஷ்ஷாக தான் இருந்தது. எங்கேயுமே பார்க்கிங் கிடைக்காது. பார்க்கிங்காக பார்த்தோன்னா நம்ம நிறையா நேரம், அதுவே ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் சுற்றி பார்க்கிங் போடுறதுக்கு இடம் தேட வேண்டியதாக இருக்கும். இப்போ பட்டர்ஃப்ளை கார்டனுக்குள்ளே வந்தாச்சு. கார்டன் ஃபுல்லாகவே அழகாக ஃப்ளவர் ஆர்ச் போட்டிருக்காங்க. ஒரு 4 உள்ள ஆர்ச் போட்டு அது ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் தான். பார்க்கவே அழகாக இருக்குது. ஒரு கொடி மாதிரி. இதில் ஃப்ளவர்ஸ் வந்துட்டு நல்லா மலர்ந்து போயிருக்கு. எடுத்துட்டேன். என்னென்னா இங்கே வந்து ரொம்ப அதிகமான வெயில் இருக்கும். 40 டிகிரி செல்சியஸை தாண்டின வெயில் கூட இங்கே இருக்கும். பார்த்தா தெரியும். அந்த வெயிலில் வந்துட்டு இந்த மாதிரி செடிங்க வளர்க்குறது, அதை வந்துட்டு அந்த வெயிலேருந்து பாதுகாக்கிறதுங்கிறது ஒரு சிரமமானது. அதில் இந்த பட்டாம்பூச்சிகளையும் பாதுகாக்கிறதுங்கிறது ரொம்பவே ஒரு சிரமமானது. இப்போ சூரியகாந்தி பூ மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைன் உள்ள சேர் இருக்குது. அந்த சேரில் உட்காந்துச்சு. இப்போ உள்ளே என்ட்ராயாச்சு. உள்ளே என்ட்ரானோன்னா பட்டர்ஃப்ளை டிசைனாக இருக்குது. பட்டர்ஃப்ளையாக இந்த மாதிரி அழகழகாக எடுத்து ஃபோட்டோ போட்டு வச்சுருக்காங்க. இது ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் அப்படியே பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. வெறும் பட்டர்ஃப்ளை தான். இதெல்லாம் ஃபோட்டோஸ். ரொம்ப நிறையான கலரான பட்டர்ஃப்ளைஸ் இருந்தது இந்த இடத்துல. இந்த ஊர் ராஜா இவர். இன்னமும் இங்கே வந்து ராஜாக்கள் வாழ்க்கை தான். ராஜா தான் ஆட்சி செய்கிறாங்க. அவங்க லைஃப்லையும் அவங்களையும் அப்படியே பட்டர்ஃப்ளைல அழகாக வச்சுருக்காங்க. எது போட்டு அவ்வளோதான் போயிடும் அவங்க அம்மா. அந்த எது இருந்தோன்னா குட்டி பட்டர்ஃப்ளை அதே குட்டி தேடணுங்க. அவங்க அம்மா என்ன செய்யும்? பட்டர்ஃப்ளையோட அம்மா எக்கு போடுறது வந்து இப்போ ஜோன் 1ன்னு சொல்லிட்டு பட்டர்ஃப்ளைலாம் இருக்கிற இடத்துல உள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு வெறும் ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருந்தது. பட்டர்ஃப்ளை ஃபோட்டோஸ் அந்த மாதிரி இருந்தது. இங்கே பார்த்தோன்னா இந்த பூ நிறையாவே இருக்குது. அழகாக ஜாடி மாதிரி வச்சுருக்காங்க. இதில் இங்கே பார்த்தோன்னா ஓரளவு குட்டி பட்டர்ஃப்ளை தான். பட்டர்ஃப்ளை லைஃப் ஸ்டைல் பார்த்தோன்னா ரொம்ப ஒரு சின்னது தான். 30 நாள் வாரம் 20 நாள் 2 வாரம் தான் வாழ்கிற பட்டர்ஃப்ளை இருக்குது. அதிகபட்சம் போனாலும் ஒரு 200-250 நாள் தான் அதோட வாழ்க்கை இருக்கும். இருந்தாலும் அது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயே வருது. ஃபஸ்ட்டு முட்டை, அதுக்கடுத்து ஒரு
இலை மேலே போய் உட்காந்துக்குது. அந்த இலை மேலே இருந்துட்டு அது அப்படியே கம்பளி பூச்சியாக மாறிக்குது. அந்த இலையோட கூட்டு பூச்சியாக மாறிடுது. அடுத்து கூட்டிலேருந்து வெளியில் வந்து ஒரு கம்பளி பூச்சி மாதிரி வருது. அதுக்கப்புறமேல் தான் பட்டர்ஃப்ளையாக உருவாகிக்குது. பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி பிடிக்கவே கூடாது. இருந்தாலும் எங்களுக்கு ஆசையாக இருந்தது, எல்லோரும் பிடிச்சாங்க. நாங்களும் இந்த பட்டர்ஃப்ளை பிடிச்சிருக்கோம். பாப்பாக்காக பிடிச்ச அந்த பட்டர்ஃப்ளை. அவன் கையில் வை. இந்த பட்டாம்பூச்சியோட உள்புறம்தான் கருப்பு கலராக இருக்கும். மற்றபடி வெளிப்புறத்தை பார்த்தோன்னா கலர் கலராக இருக்குது. அதிகமாக இங்கே வந்து ப்ளூ கலர் பட்டாம்பூச்சி, ஆரஞ்சு கலர் பட்டாம்பூச்சி இதெல்லாமே நிறையா இருக்குது. இங்கே வந்து இந்த பாலைவனம் ஃபுல்லாக மணல் பகுதியாக தான் இருக்குது. இங்கே வெயிலும் ஜாஸ்தியாக இருக்குது. இங்கே வந்து இந்த பட்டாம்பூச்சியை பாதுகாக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். இங்கே உள்ளவங்கலாம் இந்த இவ்வளோ பூக்கள், தனியாக வந்து மிராக்கிள் கார்டன் இருக்குது. அதுவும் ஒரு பெரிய ஃப்ளவர்ஸாக தான் இருக்கும், ஃப்ளவர் ஷோ மாதிரி தான். ஆனால் இங்கே வந்து பட்டர்ஃப்ளை நிறையா இருக்குது. பட்டர்ஃப்ளையோட லைஃபை, பட்டர்ஃப்ளை சின்ன சின்ன குருவிங்க, பட்டர்ஃப்ளைக்காக ஃபுட்டு கொடுக்குறது, அது எல்லாமே இந்த பட்டர்ஃப்ளை கார்டனில் இருக்குது. நிறையான மணி பிளான்ட் செடி வச்சுருக்காங்க அங்கே பட்டர்ஃப்ளை போய் ஸ்டே பண்ணிக்கிறதுக்காக. அப்புறமேலு பட்டர்ஃப்ளைக்கு வந்துட்டு சாப்பாடாக ஆரஞ்சு, வாழைப்பழம், வாழைப்பழ தோலோடு போட்டு அந்த மாதிரி போட்டு அங்கங்கே வச்சு தட்டில் வச்சுருக்காங்க. கொஞ்சம் சில பறவைகளும் இருக்குது. அப்புறம் நிறையா தொட்டி வச்சு அங்கேயும் பட்டாம்பூச்சிங்க உட்காந்துருக்கு. இந்த மாதிரி இலைங்கள் நிறையா இருக்க இடத்துல தான் அது முட்டை போட்டு அதோடைய பூச்சிகளெல்லாம் வளரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய செடிங்க தான் இந்த இடத்துல வளர்த்திருக்காங்க. அழகாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல முழுசாக ஒரு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி ஒரு நர்சரி மாதிரி போட்டு தான் இந்த இடத்துல பட்டர்ஃப்ளை அந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. பாருங்கள், இவ்வளோ ப்ரோட்டன்ஸ் பிளான்ஸ் ஃபுல்லாகவே அந்த நர்சரிக்குள்ளே தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பாதுகாப்பாக தான் வச்சுக்க முடியும் இல்லை. ஏன்னா தண்ணி ஊற்றுனாலும் தண்ணியெல்லாம் இது பத்தாது. அதுக்காக தான் நர்சரிக்குள்ளே வச்சுட்டு நல்லா அழகாக கூடாகிற மாதிரி மேலே போட்டு அதில் தான் இப்படி Zone 1, Zone 2, Zone 3 போட்டு இந்த மாதிரி வச்சுருக்காங்க. நல்ல கலரான பட்டர்ஃப்ளை இருக்குங்க. நிறையா வேறு நாட்டிலேருந்து வந்திருக்கவங்களாம் நிறையா வந்திருக்காங்க. இப்போ நம்ம எப்படி இந்தியாவிலேருந்து வந்திருக்கோமோ அந்த மாதிரி வேறு கண்ட்ரியிலேருந்து வந்திருக்கவங்களாம் இந்த பட்டர்ஃப்ளை கார்டனில் பார்க்க வந்திருக்காங்க. ரம்ஜான் லீவுனால நல்லாவே ரஷ் இருந்தது. சின்ன ஒரு பாண்டாட்டம் இங்கே இருந்தது. இந்த குளத்துக்குள்ளேயும் மீன் இருக்குது, கலர் மீன் இருந்தது. ஆனால் கம்மியான அளவு தான், மொத்தமே ஒரு 25 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மீன். விளையாட்டு கூட அப்படி பண்ணக்கூடாது. அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. ஆமாம், இருக்கையில் உனக்கு கொக்கு அதெல்லாம் வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக இருந்தது. உள்ளே இருக்க ஃபிஷ்ஷெல்லாம் ரியலாக இருந்தது. நேச்சுரல் ஃபிஷ்ஷு தான். அப்படியே மீன்கள்லாம் போட்டு எடுத்துகிட்டு இருந்தது. எல்லோரும் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க, ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கங்கே ஒவ்வொரு ஜோனுக்குள்ளே நம்ம போகிறப்பையும் விதவிதமான பூக்கள் இருந்தது. அந்த பூக்களை பாதுகாக்கிறதுக்காகவும் அவங்க நல்லா மண் எல்லாம் போட்டு அந்த உள்ளேலாம் நம்ம போக முடியாது. கொஞ்சம் வெளியில் போட்டுக்க அந்த தரையில் தான் நம்ம நடப்போம். அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க.
ஆமாம், அதுக்காக தான் அது வச்சுருக்காங்க. ஆரஞ்சு கட் பண்ணி ஜோன் 1லையும் ஜோன் 2லையும் ரொம்ப சின்ன சின்ன பட்டர்ஃப்ளைஸ் இருந்தது. இங்கே நல்ல பெரிய பெரிய பட்டர்ஃப்ளை இருக்குது. இங்கே பூக்களுமே நல்லா அழகழகாக இருக்குது. கேந்தி பூவே விதவிதமாக வச்சுருக்காங்க. இருந்தாலும் மற்ற குரோட்டோன்ஸ் பூவுமே நிறையா இருக்குது. அதெல்லாம் சின்ன கொடி மாதிரி தான் இருக்குது, வாடுற மாதிரியான பூவெல்லாம். அதாவது பார்த்தோன்னா இதெல்லாம் பல நாள் கூட இதே மாதிரி இருக்கும். ஆனால் அந்த குரோட்டோன்ஸ் ஃப்ளார்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் ஒரு நாள் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஊர் மல்லிகைப்பூ மாதிரி காலையில் நைட்டு மலர்ந்துட்டு காலையில் சாயந்தரத்துக்கு நைட்டு மலர்கிற பூவு காலையிலையோ சாயந்தரமோ வாடிடும். அப்படியே செடியிலே இருந்தாலும் அந்த மாதிரி தான் இந்த ஃப்ளவர்ஸும் இருக்குது. ரொம்ப லேஸ் போல் நிறையா இங்கே வந்து அப்படியே ரியல் சன்ஃப்ளவரே வச்சுருக்காங்க. இவர் வந்து ஒரு பெரிய பட்டர்ஃப்ளை வச்சுருந்தாங்க. அந்த பெரிய பட்டர்ஃப்ளையை நம்மளுடைய ஷோல்டரில் வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு எல்லாருமே ஆர்வமாக இருந்தாங்க. இப்போ பாப்பாவோட அப்பாவும் அந்த பட்டர்ஃப்ளையை ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. இது ரொம்ப பெரிய பட்டர்ஃப்ளை. இது ஏறத்தாழ நம்மளுடைய ஒரு கை வச்சு அவ்வளோ தூரம் வந்திருக்கும். அந்தளவுக்கு பெரிய பட்டர்ஃப்ளை. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் கொஞ்சம் செஞ்சிச்சு பட்டர்ஃப்ளையோடது. நானும் வச்சு அதை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அவரே அடுத்தடுத்து அந்த பட்டர்ஃப்ளையை மேலே உட்கார வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வரிசையாக இங்கே ஒரு பெரிய க்யூவே இருந்தது. அப்புறம் அது நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ அடுத்த ஜோன் போகிறோம். இங்கே கேந்தி பூவும் இருந்தது. சன்ஃப்ளவர், ரியல் சன்ஃப்ளவர் தான். அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது, பார்க்கவே நல்லா இருந்தது அந்த சூரியகாந்தி பூவெல்லாம். என்ன நேச்சுரல் ஐட்டம்ஸ்லாம் இங்கே துபாயில் போய்ட்டு அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாது. சில ஃபார்மெல்லாம் இருக்குது. இருந்தாலும் குழந்தைக்கு பூக்களோடு பார்க்குறதுக்கு இது ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே க்ளவுட் சீடிங்னு மழையை அவங்களே தான் வர வைப்பாங்க. இன்ஜெக்ஷன் மாதிரி பண்ணி அதுக்குன்னு தனி ஃப்ளைட்லாம் இது பண்ணி அந்த மாதிரி தான் செய்வாங்க. அந்த இடத்துல எப்பயுமே ஹாட்டாக தான் இருக்கும். மழை பெய்யுது அப்படின்னு சாதாரணமாக சின்னதாக ஒரு மழை பெய்யுது அந்த மாதிரி நினைக்கிறப்ப மழை ஸ்டாப் ஆயிடும், தூறல் மட்டும்தான் விழுகும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த பூக்களும் செடிகளும் பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக இருக்கும், அழகாக இருக்குது. அதுக்காக இதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. 2015 இந்த பட்டர்ஃப்ளை கார்டன் ஆரம்பித்து அந்த பட்டர்ஃப்ளைலாம் அவ்வளோ அழகாக பாதுகாக்கிறாங்க. இங்கே விதவிதமான கலரில் பூக்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், நிறையான பட்டர்ஃப்ளை பறந்துட்டு இருக்குதுல. பட்டர்ஃப்ளை நம்ம கையில் தான் வச்சுக்கணும், பிடிச்சிக்கக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. இருந்தாலும் நமக்கு ஒரே அந்த சந்தோஷத்தில் பட்டர்ஃப்ளை போய் பிடிப்போம். சீக்கிரமாக ஒரு பட்டர்ஃப்ளைஸ் பிடிச்சிட முடியாது. அங்கங்கே நிறைய பட்டர்ஃப்ளை இங்கெல்லாம் உட்காந்துருந்தது. இங்கே பாப்பா இங்கே பாரு, நிறையான பறவைகள் மாதிரி பறவையோட பொம்மைகளை அங்கங்கே வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. குட்டி பாப்பா ஸ்ட்ரோலரில் உட்கார மாட்டேன்னு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இனி நம்ம யாராச்சும் தூக்கிக்க தான் செய்யணும். இங்கே நடுவில் இருக்கதே காணும்.
அந்த பட்டர்ஃப்ளை கார்டனை அப்படியே சுற்றிட்டே வந்தோன்னா விதவிதமான பூக்கள், அந்த மேலே நிறையான பறவைகள் அதெல்லாம் இருக்குது. அந்த குளம் எல்லாமே இப்போ ஓரளவு நம்ம சுற்றிட்டு வந்தாச்சு. ஃப்ளவர்ஸ் பட்டர்ஃப்ளைக்காக இவ்வளோ பூக்கள் வச்சுருக்காங்க. அது போய் உட்கார்றதுக்காகவும் அது நல்லா ஃப்ரீயாக பறக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ப்ளூ கலரில் தான் இருக்குது. வெளிப்பக்கம் ஃபுல்லாக உள் பக்கம் பூரா பார்த்தோன்னா கருப்பாக இருக்குது. வெளிப்பக்கம் ஃபுல்லாக பார்த்தோன்னா மேக்ஸிமம் இந்த ப்ளூ கலர், இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி கலரில் இருந்தது. இந்த பட்டர்ஃப்ளை கார்டனையே ஃபோட்டோ எடுத்து இந்த ஜோன் 4ல் வச்சுருந்தாங்க. வாங்க அதுவும் பார்க்குற மாதிரி இருந்தது. ஜோன் 3 கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ ஜோன் 4 ஜோன் 4லேயே இந்த கேந்தி பூவு, நம்ம ஊர் இந்த பூ சொல்லுவாங்கள்ல, நம்ம ஊரில் கோழிக்கொண்டைன்னு சொல்கிற பூ தான் அந்த ரோஸ் கலர் பூ. அதுவும் கொஞ்சம் நிறையா இருந்தது. இது வந்து இதுதான் அந்த கோழிக்கொண்டை பூவு. அதுவேலே இது டார்க் கலர், நம்ம ஊரில் கொஞ்சம் லைட் கலராக இருக்கும். இந்த கோழிக்கொண்டை பூ இருக்குது பாருங்கள். அதுவும் வச்சுருக்காங்க. அதுக்கு அவ்வளோ தண்ணி தேவைப்படாது, இருந்தாலும் அதையும் நல்லா தண்ணி ஊற்றி பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. பட்டாம்பூச்சி இந்த மாதிரி பிடிக்கவே கூடாது. நான் பாப்பாக்காக அந்த மாதிரி பிடிச்சிருக்கேன். பட்டாம்பூச்சியை நம்மளுடைய கை மேலே தான் வச்சுக்கணும். இங்கே ஃபுல்லாகவே அந்த வெளியில் ப்ளூ கலரில் இருக்கிற பட்டாம்பூச்சி தான். பூரா செடிங்க, பூக்கள் உள்ள செடிங்களும் அதை வந்து தொட்டியில் வச்சுருக்காங்க. சின்ன சின்ன பூத்தொட்டியில் அடுக்கி வச்சுருக்காங்க. ரம்ஜான்னால குழந்தைங்க நிறையா பேர் வந்துருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது பட்டர்ஃப்ளை கார்டன். எடுத்துட்டேன் வீடியோவா. வெளியிலையும் அந்த மாதிரி பட்டர்ஃப்ளை மாதிரியே டிசைன் பண்ணியிருந்தாங்க. முன்னே ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு சேர் போட்டிருந்தாங்க. அடுத்து நம்ம கார்டன் விட்டு வெளியில் வந்தோன்னா குழந்தைங்களுக்கான ஒரு படம் ஓடிட்டு இருக்குது. அங்கே ஒரு 10 நிமிஷம் போல் உட்காந்துருந்தோம். திரும்ப இங்கேருந்து அப்படியே வெளியே கிளம்பியாச்சு. வெளியில் இந்த மாதிரி பூக்கள், சூரியகாந்தி பூ மாதிரி போட்ட சேரு, அப்படியே ஒரு பெரிய லீஃப் மாதிரி போட்ட சேரு, அந்த மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க. இப்படி செஞ்சுட்டே இருக்கு. அதெல்லாம் உட்காந்து இதெல்லாம் வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக இருக்க பட்டர்ஃப்ளைஸ்.
அவ்வளோதான். இப்போ எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். ஏறத்தாழ 1 மணி நேரம் 1.25 மணி நேரத்துலேயே பார்த்துட்டோம். அரை ஏக்கர் இல்லைன்னா ஒரு 3/4 ஏக்கர் அவ்வளோதான் இருந்தது. இப்போ நாங்கள் பட்டர்ஃப்ளை கார்டனை விட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியிலேயே இந்த மாதிரி அழகாக கவர் பண்ண மாதிரி இந்த பிளான்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பட்டர்ஃப்ளை கார்டனில் பிடிச்சது என்னன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள். ஓகே, பை.